அரசு ஊழியர் அவங்க பையன் அரசு ஊழியராக போகணுன்னு ஆசைப்படுறான். சரி. அது மாதிரி ஒரு ஆன்மீகவாதியாக வரவங்க அவங்க குடும்பத்தில் எல்லாரும் ஆன்மீகத்தில் வரணும்னு ஆசைப்படுறோம். சரி. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அவனுக்கு அது விதி இருந்தால் தான் வர முடியும். நாட்டில் இருக்கிறவங்களாம் அரசு ஊழியர் ஆக முடியுதா? எல்லாரும் படிச்சிருக்கிறோம். விருப்பம் எல்லாருக்கும் விருப்பம். ஆனால் நடக்குமா? அது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நடக்கவே நடக்காது. உன் விதிப்படி தான் நடக்கும். நீ ஒரு ஆன்மீகவாதியாக வரணும், நீ அதிலேயே நிலைச்சு நிற்கணும். உலகத்தில் இப்போ நம்மக்கிட்ட எத்தனை ஆயிரம் பேர் வந்துக்கிறான். எல்லாரும் ஆன்மீகவாதி ஆகிருக்கிறான்னா ஆக முடியலையே. ஏன்னா ஒரு உபதேசம் 2 உபதேசம் அதுக்குள்ளே அவன் பயந்து ஓடி போயிடுறான். அப்போது அவனுக்கு அந்த விதி ஒத்துழைக்கணும். அப்போதான் அந்த மதியாகப்பட்டது இங்கே வேலை செய்யும். அரசு ஊழியராக போகணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் படித்தவனால கூட போக முடியல, படிக்காதவெல்லாம் போயிடுறான். ஆமாம் இல்லையா? அதனால இது அவனுக்கு அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அதுக்கு அடையாளம் கிடையாது. ஆனால் அந்த அமைப்பு இருக்கணும். அவனுக்கு இருந்தால் மட்டும் சாதிக்கலாம். இல்லைன்னா ஆன்மீகவாதியாக வர்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. உலகத்தில் இருக்கிறதுலே ரொம்ப கடினமான இதுதான். அதை அந்த கடினமான இவன் மனம் ஏற்றுக்காது. ஏன்னா 4 பேர் மாதிரி வாழணும்னு இவன் நினைக்கும் போது இவன் அலங்கோலமாக வாழ முடியாது. சரி. அப்படி நினைப்பு வரும்போது அவன் ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது. சும்மா அதில் வரலாம் போகலாம், ஏதோ அப்படி இப்போ இது பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்ட எத்தனை ஆன்மீகவாதிங்க வராங்க போகிறாங்க பௌர்ணமிக்கு. ஆமாம். அவ கேட்டால் என்ன சொல்ல போகிறாங்க? நான் ஆசிரமத்துக்கு போகிறேங்க, நான் ஆன்மீகவாதிங்கன்னு சொல்ல போகிறாங்க. ஆமாம். அது மாதிரி இருப்பாங்களே தவிர அதில் மூழ்க முடியாது. மூழ்கணும்னா அவனுக்கு அந்த விதி ஒத்துழைக்கணும். அப்போ தான் அவன் மனம் அதுக்கு கட்டுப்படும். ஆன்மீகத்துக்கு இருக்கிறதுலே ஒரு மனைவிக்கு தந்தை கட்டுப்படுவான், கணவனுக்கு மனைவி கட்டுப்படுவான், மனைவிக்கு கணவன் கட்டுப்படுவான். ஆனால் கடவுளுக்கு மனிதன் கட்டுப்பட மாட்டான். ஏன்னா கண்ணால பார்க்காத பொருள் அது. அதனால அதுக்கு கட்டுப்படவே மாட்டான் இவன். சரி சரி. அப்படி கட்டுப்படாத போது ஆன்மீகத்தை அவன் வர முடியாது. கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது, மனைவிக்கு கட்டுப்படக்கூடாது, உலகத்துக்கு கட்டுப்படக்கூடாது, கடவுளுக்கு மட்டும் கட்டுப்பட்டு இருக்கணும். அவன் மட்டும்தான் இதுல வர முடியும். அப்போ கடவுளுக்கு கட்டுப்பட்டவன் எல்லாத்தையும் இழப்பான். இவன் எந்த மனிதன் இழக்க தயாரா இருப்பான்? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்தேன் தெரியுமா நானு, அதை விட்டுட்டு ஆன்மீகத்துக்கு போகணுமாயா? அப்படிப்பட்ட ஆன்மீகம் எனக்கு வானாயா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் எப்படி வருவான் அவன்? ஆசைகள்ன்றது வேற, செயல்கள்ன்றது வேற. இல்லைங்க, இது தனியா இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்றது எல்லா மனிதனுக்கும் சாத்தியப்படாதுங்க. அதுதான் நான் சொன்னேன். இப்போ அவர் சரவணன் கேட்டதை கூட என்ன சொன்னேன், இந்த பிறப்புல வரல, ஆனா நீ உயிரோட உறவாடிக்கின்னு இருக்கணும். அடுத்த பிறவில இளமையிலேருந்து நீ அதுல வருவ. ஆனால் அந்த உயிரோட உறவாடாம பகுட்டுக்கு ஆன்மீகத்துக்கு வர, சாஸ்திரமத்துக்கு வர்றது, பகுட்டுக்கு பந்தா பண்றது, போறது, நான் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறதால ஒரு பயனும் கிடையாது. உன்னையே நீ ஏமாத்திக்கிற கதை அது. உண்மையான ஆன்மீகம் நீ ஆசிரமத்துக்கு வந்துட்டீங்கன்னா 1 மணி நேரம் யார் எது சொன்னா போய் உட்காந்துடணும். அப்படியே உட்காந்து உனக்கு தெரியக்கூடாது. இங்க எந்த ஆன்மீகவாதியா வரா? சோறு போட்டா தண்ணி வைக்கிட்டான்றான். இங்கேயே எப்படி இருக்கிறான்னா வீட்டுல எப்படி இருப்பான்? இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஏதோ இதுலையாவது பற்றிலையாவது வரானா அது வரைக்கும் சந்தோஷம், அப்படி போகணுமே தவிர அவனுக்கு தோணணும் உன்னால செய்ய முடியாது. நானும் அடையணையா ஏதோ ஒன்னா நான் போட்டேன், எனக்கு வானாயா, எனக்கு எதையும் நான் எத்தனை வரலையா? வரும்போது போகும்போதே நான் இவ்வளவு சம்பாதிச்ச எதுவும் வரப்போறது இல்லை. சரி, அப்போ நான் எது போனாலும் பரவாயில்ல, இருந்தா இருக்கட்டும், எனக்கு கடவுள் ஓனையா அப்படின்னு பிடிக்கிறவனுக்கு மட்டும் சாத்தியம். அதுக்கான அடித்தளத்தை நம்ம அமைச்சு கொடுக்க முடியாது. அடித்தளம் 1000 காலமா நடந்துக்குந்தாங்குது. ஆனா எவனும் போல அதுல, ஏன்னா மனம் ஏத்துக்க மாட்டேங்குது. இதுல சுகம், அதுல சுகம் இல்ல துன்பம் இருக்குது. அது உச்சத்துக்கு போனால் சுகம், இது ஆரம்பத்திலேயே சுகம். இந்த ஆரம்ப சுகத்தை அனுபவிக்க மனம் விரும்புமா? உச்சகட்ட சுகத்தை மனம் விரும்புமா? அதனால அதை விரும்ப மாட்டேன். அடையாளம் இல்லாத கடவுளையோ இருக்குதோ இல்லையோ, ஒருத்த இல்லைன்றான், ஒருத்த இருக்குதுன்றான். எது நிஜம்னு எனக்கு தெரியாதியா? எனக்கே என் பொண்டாட்டி எதிர்க்கிறான் நிஜமாகுது, எங்க அம்மா எதிர்க்கிறான் நிஜமாகுது, என் பொண்ணு எதிர்க்கு. இப்படி போற உன்னை போய் மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. இது கற்பனை. நான் நினைச்சா மாத்திருவேன். என்னால் தாங்க மாறினாரு. அவனா நினைச்சா மாறுவானே தவிர மற்றவனால எவனையும் மாற்ற முடியாது. உணவு பழக்க வழக்கத்துங்களில் அந்த உடல் தன்மை மாறுது.
அப்போ குணங்கள் மாறுது. குணங்கள் மாறும்போது ஆன்மீகம் வரதுக்கான வாய்ப்பு. ஆன்மீகத்துக்கு வந்துடுவாம்பா, எல்லாராலையும் வர முடியும். உணவு பழக்கங்கள் மாறி, குணங்கள் மாறி, பாதைகள் மாறி, பயணங்கள் மாறி ஆன்மீகத்துக்குள்ள வருவான். அதுதான். ஆனா ஆன்மீகத்தை அடையதான் முடியாது. அப்படி மாறி வரவன் தான் இங்க லட்சக்கணக்கானவன். அரக்கணர் தாண்டா மாதிரி தானே. ஆமா, அதான் அந்த அரக்கணர் முழு கிணறு ஆகுனா அடுத்த பெரிய ஓனோன்றது. அதை தான் இப்ப சொன்னேன் நான். ஆனா இந்த பிரிவிலே வேணுங்கன்னா கிடைக்காது. ஏன் நான் அடையாள பொருள்களை ஏராளமா சுத்தி வச்சுங்கிற, நீ பெரிய பில்டிங் கட்டி வச்சுங்கிற, விட்டுட்டு வருவியா? பட்டின தர நீ தூக்கி போட்டு வர்றதுக்கு அதை கட்ட நான் எவ்வளவு பாடுவேன். போயோ வந்தாலும் வேலை இல்லை அப்படின்னு. சரி, நான் 4 விஷயத்த நான் நல்ல விஷயத்த சொல்றேன். ஓ, அந்த எல்லாத்தையும் செய்துட்டாயா, நம்மளுக்கு சொல்லிக்கிறான் கதை அப்படின்னுவீங்க. இதெல்லாம் இயற்கையான விஷயம் சாமி இது. அதனால விட முடியாது சாமி. இந்த பாழா போன மனம் இருக்குது, எதை பற்றுதோ அதுல இருந்து வெளியே வராது. அதனால்தான் சொன்னேன் நான், பாசத்தை வைங்க, பற்ற வைக்காதீங்கன்னு. பாசம்ன்றது எல்லாரும் மேலேயும் வைக்க முடியும், பற்று இந்த குறிப்பிட்ட ஆள் மேல வைக்க முடியும். அந்த மனைவி மேல எல்லாரை விட, அம்மா அண்ணன் தம்பியை விட மனைவி மேல பற்று ஜாஸ்தியா இருக்கும் மனுஷனுக்கு. இப்போ அந்த மனைவியை விட்டு அவனால ஒரு வினாடி கூட விலக முடியாது சாமி. அவன் எங்க கடவுளை வினாடி போறது சொல்லு? பொண்டாட்டி எங்கன்னா வெளியே எங்க போய்க்கிறாங்க, எத்தனை மணிக்கு வருவாங்க, எப்போ வருவாங்க, எப்போ போனாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்கிறான். இவன் எங்க கடவுளை தேடுறது? பொண்டாட்டி போயிட்டா கடவுளை எப்போ உட்காருது, எப்படி உட்காருது, யார் தொந்தரவும் இல்லாத எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிப்பானா? யோசிக்க மாட்டான். அப்படி யோசிக்காத போது அவன் எங்க ஆன்மீகத்துள்ள பயணம் பண்றது சொல்லு? 1.5 மாசம் நான் வேலைக்கு போல உட்காருங்கிறார் எதிர கேள்வி. 1.5 மாசம் என் வேலைக்கு போல, புள்ள சாப்பிட்டதா பொண்டாட்டி சாப்பிட்ட தெரியாது எனக்கு. ஆமா, கடைசியில தெரிஞ்ச பிறகு வேலைக்கு போகணுமே தேடினா முடியல. மென்டல் சர்டிபிகேட் ரெட்டில்ஸ்ல போய் வாங்கி வந்து கொடுத்துட்டு போறேன். AWM அவன் சொல்றான், எனக்கு இப்ப என்ன சர்டிபிகேட் கொடுத்துக்கிறது தெரியுமா? மென்டல் சர்டிபிகேட். இப்ப உன்னை நான் அன்பிட் பண்ண முடியும்டா அப்படின்றான் குருபட்டு. அப்படி வேலைக்கு போனேன். அப்ப 1 மாசம் எவ்வளவு? 60,000 ரூபாய் சம்பளத்தை அவனை விடுவான். 5 ரூபாய் விட்டா 5 நாள் போய் தேடுறான். விட்டுட்டு உட்காந்துன முடியுமா உங்களால? ஆன்மீகத்துக்கு வருவீங்க, 6 நாள் லீவ் போட்டு ஆசிரமங்கள்னா வேலை சம்பளம் போடும்பா இன்னும் போறீங்க. அப்புறம் எங்க இருந்து உங்களுக்கு ஆன்மீகம் வரும்? அதில் வேஷம் கட்டின்னுக்கலாம், தெருக்கூத்து மாதிரி. ஆனா கிருஷ்ண வேஷம் கட்டின்னு கூத்தாடுவான். பாக்குறவங்களாம் கிருஷ்ணன் வராருங்க, அர்ஜுனன் வராருங்க, நகுலம் வராருங்கன்னுவான். காலையில மஞ்சம் போறாருங்கன்னுவான். அந்த கதை தான் இந்த கதை, தெருக்கூத்து கதை தான் இது. ஐயா, உயிரின் தன்மையை இயல்பாகவே கெட்டதை மட்டும்தான் முதல்ல போய் பற்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கே நீங்க சொல்ற விளக்கம்? உயிரின் தன்மை கெட்டதை மட்டும் பற்றதில்லை, மனசின் தன்மை கெட்டதை மட்டும் முதல்ல பிடிக்கும். உயிர்ன்றது தனித்தது, மனசுன்றது கலந்தது. இந்த மனசுக்கு தான் இது நல்லா இருக்கும், அது நல்லா, உயிருக்கு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்னு தெரியாது. அது ஏங்கிக்கினே இருக்கும். சரி, மனசு கூட்டு கலந்து வச்சுங்குது. அந்த காரணம் 4 பேர் ஆளை வச்சுங்குது. அதுக்கு கண்ணு, மூக்கு, வாய், காது, இது 4 அது கூட வச்சுங்குது. சரி, அது காது சொல்லுது, ஓ நல்லா பேசுறாரு அவரு, நல்லா இருக்குதியா அது அப்படின்து. மூக்கு சொல்லுது, ஓ நான் வாசனை தம்மையா, நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும் தம்மையா. நாக்கு சொல்லுது, அருமையாகுதுப்பா ருசி அப்படின்து. இது எல்லாம் கலந்து மனசு கேட்குது, ஓ எது நல்லா, இது நல்லா இருக்குதா, புடியத. இப்படி எல்லாத்தையும் அது புடிச்சின்னு தெரியுது. ஆனா மரண தருவாயில மனசு இல்லை, எதுவுமே தெரியல, படுத்து கிடக்குறோம். மனசு போனால் மரணம் வந்தது. அப்ப இந்த இயல்பான வாழ்க்கையில இதை வச்சுதானே நம்ம பயணம் பண்றோம். அதுதான், இதை வச்சுதான் ஒவ்வொரு செயலையுமே செய்துங்கிறோம். ஆனா இந்த செயல்ல நன்மை தீமை நம்ம பகுத்து பார்க்கணும். பார்க்காம பயணம் பண்ணாக்கா தீமையும் நடக்கும், நன்மையும் நடக்கும். சரி, அப்போ நம்ம பகுத்து பார்க்கணும். அதுக்குதான் அறிவு, சிற்றறிவுன்னு ஒண்ணு இருக்குது. அது கூட சித்தம், புத்தி, அகங்காரம்னு வச்சுக்கிறோம். புத்தின்றது ஆலோசனை சொல்றது, சித்தம்ன்றது அறிவு, செயல்புரியுது அகங்காரம். அப்போ அறிவு, சிற்றறிவு சொல்லுது, மனத்தோட ஒரு அறிவுக்குது, ஆன்மாவோட ஒரு அறிவுக்குது. மனத்தோட இருக்குது சிற்றறிவு, ஆன்மாவோட இருக்குது பேரறிவு. அப்ப மனத்தோட இருக்கிற சிற்றறிவு சொல்லுது, இந்த மாதிரி செயல்லாம் செய்யாத, இதெல்லாம் தீமையை விளைவிக்கும் அப்படின்னு அறிவு சொல்லுது. புத்தி சொல்லுதையோ அதெல்லாம் நடக்காதையான்னு அகங்காரம் சொல்லுது, நீ செய்யறியா, நான் செய்யிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் செய்யுது. அது நன்மையும் செய்யுது, தீமையும் செய்யுது.
இந்த செயல்கள் இருந்து பிரிச்சு பார்த்து எடுத்துடணும். அப்போ உனக்கு துன்பம் இல்லை. இந்த மாதிரி மனத்தை பக்குவப்படுத்தணும். முதல்ல நல்லதுக்கே பயன்படுத்தி 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 அதுக்கு அந்த வழியை காட்டி கொடுக்கணும். ஒரு மாடு கட்டி வச்சுக்கிற, எங்கேயோ வந்து வாங்கின்னு வந்துட்ட, நீ துடு குத்து வாங்கின்னு வந்தேன்னு மாட்டுக்கிட்ட சொன்ன தெரியாது. அவுத்து விட்டீங்கன்னா இருந்த இடத்துக்கு தான் போயிடும். அது காலையில் அவுத்து விட்டீங்கன்னா அது எந்த பக்கம் போய் மேய்ஞ்சுதான் அந்த பக்கம்லாம் போயிடும். அது அந்த பக்கம் போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த மாட்டை கையோட பொசிஷன் பண்ணணும், கையோட இட்டுன்னு வரணும். அப்படி பழகிட்டீங்கன்னா அப்புறமா அவுத்து விட்டா அது நல்ல வழியிலேயே போகும். அந்த மாதிரி இந்த மனமாகப்பட்ட மாட்டை நல்ல வழியிலேயே போய் பழக்கப்படுத்தணும். அப்போ நல்லதே செய்யும். எல்லாத்திலையும் போன்னு விட்டுட்டோம்னா எல்லாம் செய்யும். இதான் சாமி மனத்தினுடைய நிலை. சொல்லு சாமி. ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் இருக்கான்னு சொல்றாங்க. இப்போ என் உடம்புல இறைவன் இருக்கானா, அதை நான் எப்படி சாமி உணர்றது? நீ இப்போ இறைவன் இல்லைன்னா நீ பேச மாட்டேன். பேசுவியா? அவர் போனம் படுத்துங்குது, அதுக்குள்ள இறைவன் இல்லை, அது பேசுமா? பேசாது. அப்போ இறைவன் இருந்தால்தான் ஒரு மனிதன் பேசுவான், இறைவன் இருந்தால்தான் நடமாடுவான், இறைவன் இருந்தால்தான் எல்லா செயலும் செய்ய முடியும். மனிதனுக்குள்ள இறைவன் இருக்கிறான், ஆனால் அதை மறைமுகமாக இருக்கிறான். இப்போ உன் உயிரை உன்னால் எடுத்து பார்ப்புங்க, உயிருக்குதுன்னு காட்ட முடியுமா? முடியாது சார். ஏன் முடியும்? அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது இல்லைன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க இல்லையா? அதான் இறைவன். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு இருப்பது எதுவோ அதுவே இறைவன். உன் உடல்ல உயிர் இல்லைன்னு சொன்னேன்னா நீ இருக்க மாட்ட. ஆனால் இருக்குதுன்னு எடுத்து காட்ட முடியாது. இருக்குது, ஏங்குது, ஏக்குது, அது வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை. அது முடிஞ்சதுன்னா நம்மளே இருக்க மாட்டோம். அதனால் ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் ஒவ்வொரு ஜீவராசினுடைய உடல்லையும் இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உருவங்கள் வெளியே நடமாடும். இறைவன் அந்த உருவத்தை விட்டு வெளியே வந்தால் இந்த உருவம் மண்ணு தோன்றிடும். அப்போ எல்லார் உடம்புலையும் இறைவன், எல்லார் உடம்புலையும் இருக்குது, நல்லவன் உடம்புலையும் இருக்குது, கெட்டவனுடைய உடம்புலையும் இருக்குது. அப்புறம் சில பேர் ஏன் சாமி தவறுகள் செய்கிறாங்க? தவறுகள் செய்ய சொல்லுது, மனம் கேட்குது, இறைவன் ஒத்துழைக்கிறான். ஒரு திருடம் போகிறான், கோயிலில் போகிறான், கும்பிட்றான், சாமி இன்னைக்கு திருட போகிறேன், நான் யாருக்கிட்ட மாட்டிக்கூடாது, நல்லபடியாக திருடின்னு வரணும். கடவுள் சொல்கிறான், நல்லபடியாக போய் திருடுன்றான். கடவுள்கிட்ட ஒரு நல்லவன் போகிறான், சாமி நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது, 4 ரூபாய் தர்மம் பண்ணணும், நல்லபடியாக தர்மம் பண்ணணுன்றான். மனம் எது கேட்குதோ அதுக்கு இறைவன் ஒத்துழைக்கிறான். இவ்வளோதான் வித்தியாசம். மனம் ஒரு குரங்குன்றாங்களே, அதுக்கான அர்த்தம்? ஆமாம், ஒரு நிலையில் நிற்கலையே. நேற்று அங்கே இருந்தீங்க, இன்றைக்கி எங்கே இருக்கிறீங்க, நாளைக்கு எங்கே இருப்பீங்களோ தெரியாது, என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியாது. மனசனுடைய நிலை எண்ணங்கள் கலந்ததால் ஒரு வினாடிக்கு வினாடி மாறிக்கினே இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 10 ரூபா கேட்குறேன், நீங்கள் சொல்லிட்டீங்க நாளைக்கு வாங்க கொடுக்குறேன்ட்டீங்க, சரி கொடுக்கலான்னுட்டேன்னோம். நாளைக்கு போகிறதுக்குள்ளே மனம் யோசிக்குது, இந்த ஆளுக்கிட்ட கொடுத்தா கொடுப்பா, நான் கொடுக்க மாட்டேன், நம்ம ஏன் கொடுத்துட்டு அவஸ்தை பண்ண இல்லைங்க நீங்க நாளைக்கு. அப்போ மனுஷனுடைய மனம் ஒரு நிலையற்றது. மாதா பிதா குரு தெய்வம்ன்றாங்களா, விளக்கம் என்ன சாமி? மாதா அப்படின்றது ஒரு வட்ட செயலாளர் மாதிரி, பிதான்றது பகுதி செயலாளர் மாதிரி, குருன்ற ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி, கடவுள்ன்றது முதலமைச்சர் மாதிரின்னு வச்சுக்கோ. புரியுதா? அவர் அடையணும்னா ஒருத்தரையா தாண்டி இவ்வளவோ தாண்டி போனாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். அது மாதிரி கணக்கு போட்டுக்கினீங்களா தெரிஞ்சிடும். உச்சவர்க்கும் மூலவர்க்கும் என்ன சாமி வித்தியாசம்? உச்சவர் என்ற ஒரு ஊரெல்லாம் சுத்துறவர், மூலவர் என்ற ஒரு ஒரே இடத்துல இருக்கிற ஒரு சொல்லுங்க. சரி சாமி. சாமி, இறைவன் வந்து ரொம்ப கருணையானவன், அன்புள்ளம் கொண்டவன் சொல்றாங்க. ஆமா. இப்போ வந்து ஒரு சிங்கம், புலி அந்த மாதிரி பெரிய பெரிய மிருகத்தை படைத்த இறைவன் தான் மானு அந்த மாதிரி சின்ன சின்ன உயிரையும் படைச்சு அதுக்கே இறையாக்கையும் விடுறான். ஆமா. இதுல எப்படி சாமி இறைவன் கருணை உள்ளவன்னு? ஏன்னா மானை பொறுத்தவரையும் அது வந்து வாழ்க்கையே வந்து தொலைச்சிட்டு தான் இருக்குது. அது எப்படி தொலைச்சிடுது? அது அதுக்காக படைக்கப்பட்டது. இப்போ உங்களுக்கு எப்படி நெல் அரிசி வருது, எப்படி வருது? அப்போ நீங்கள் கொண்டு அதில் உயிர் இல்லையா? அப்போ அது கொண்டு சாப்பிட்றது பாவம் இல்லையா? மனிதனுக்காக சில தானியங்களை இறைவன் படைச்சிருக்கிறான், சில மிருகத்துக்காக மிருகங்களை படைச்சிருக்கிறான். உன்னுடைய வாழ்க்கையை யோசி, மிருகத்தினுடைய வாழ்க்கையை யோசிக்காது. யோசினா விடை கிடைக்காது. ஒவ்வொரு மிருகமும் பாவம் பண்ணிக்குது, இன்னொரு உயிரை ஒன்று கொன்று தின்னுக்குன்னுக்குது. ஆனால் நீ என்ன செய்துங்கிற? அதுதான் துண்ணுங்கதான், நீ துண்ணுக்கணும் இல்லையா? கோழி எதுக்கு அறுத்து சாப்பிட்ற? மீனை எதுக்கு வெட்டி சாப்பிட்ற? ஆட்டை எதுக்கு அறுத்து சாப்பிட்ற? மிருகத்துக்கு படைச்சிருக்குது. அது மனிதனுக்கு தானியம் படைச்சிருக்குது. இதை விட்டுட்டு நீ அதை சாப்பிட்டுங்கிற? அதுதான் பாவம் பண்ணது இல்லை, நீயும் பாவம் பண்ணிக்கிந்தாங்கிற. நீ அதே தொழிலை தான் செய்துங்கிற.
சாமி இப்போ இறைவனை அடையணும்னா நம்மளே சில நேரத்துல வருத்திக்கிட்டு பண்ற மாதிரி சாங்கியம்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணாதான் நம்ம வந்து அதெல்லாம் அடையாளங்கள். இறைவனை வழிபடுறோன்னு தன்னை தானே அடையாளம் காட்டிக்கிறதுக்கு வருத்திக்கிறதுக்கு, இறைவனை அடையிறதுக்கு வருத்திக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நினைவுகள் அவனுக்குள்ள வச்சு இறைவனுடைய நினைவை ஏற்றினான்னா போதும், எந்த வருத்தலும் தேவையில்லை. அதெல்லாம் வெளி உலகத்தை காட்டுறதுக்கு தான் அந்த வருத்தல்லாம். இப்ப நான் கோவிலுக்கு போற வரையும் இறைவனை நினைச்சினே போறேன் சாமி. உள்ள போயிட்டு சாமி எடுத்து கையெடுத்து கும்பிடும் போது டக்குன்னு நம்ம என்ன கும்பிட வந்தோடனே மறந்துடும், அப்படியே நின்றுட்டு சாமி வந்து பார்த்துட்டு வந்துடுறோம். இதனால வந்து சாமி இறைவன் யார் தெரியுமா உனக்கு? இறைவன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு, அப்புறம் அதை பார்த்துட்டு எப்படி கோயிலுக்கு போன நீ? மிகப்பெரிய இது அது தெரியுது. கோயிலில் எப்படி போய் கும்பிட்ட நீ? யாரை கும்பிட்டப்பா? சாமி. சாமி அங்க இருந்தாரு, சிலை தானே இருந்தது அங்க. அப்போ இதுவா அதுவா அதுவா இதுவான்ற குழப்பத்திலேயே இருக்கிறீங்க, இன்னும் தெளிவு வரல உங்களுக்கு. நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன், இறைவன் உங்களுக்குள்ள இருக்கிறான், தேட பழகுங்க, தேட தெரிஞ்சவங்க கிட்ட போய் தெரிஞ்சுக்கின்னு நடங்க அப்படின்ட்டு. கோவிலுக்கு போறது பக்தி, அது இறைவனை தேடுறது இல்லை, இறைவனை வழிபடுறது. அது இறைவனை தேடுறது ஞானம், இறைவனை வழிபடுறது பக்தி. இறைவனை வழிபடுறது வேற, இறைவனை தேடுறது வேற. இறைவனை தேடும் போது உலக தேடலை விட்டுடுவேன், பக்தி பண்ணும்போது உலகத்தோடு சேர்ந்து பக்தி பண்ணி வாழ்ந்துன்னு. இது வேற வாழ்க்கை, அது வேற வாழ்க்கை, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. சொல்லுங்க சாமி. இப்போ குலதெய்வ வழிபாடுன்னு சொல்றாங்க. இப்போ நான் எங்க போயிட்டு எந்த ஜோசியரை கேட்டாலும் குலதெய்வத்தை வழங்க மாட்டேன் நீ, அதனால தான்றாங்க. ஆமா. இப்போ நான் என்னோட குலதெய்வம் எதுன்றது வந்து என்னோட குலதெய்வம்னா ஒண்ணு கிடையாது. நீ தான் குலதெய்வம், உங்க வீட்டுக்கு நீ தான் குலதெய்வம், உன் பொண்டாட்டி தான் குலதெய்வம். அதுங்களை கும்பிட்டு இருந்தீங்கன்னாவே குலதெய்வ வழிபாடு. அதுதான் குலதெய்வம்னு ஒண்ணு உலகத்துல கிடையாது. முன்னோர்கள் செத்து போனவன் தான் குலதெய்வம். அவன் 50 1000 வருஷத்துக்கு முன்ன போயிருப்பான், அவனை போய் வழிபாட்டு நிற்பியா? ஜோசியக்காரனுக்கு அப்படி சொன்னாதான் காசு கொடுப்பேன். ஏன்னா உன் துன்பத்துக்கு அவன் தான் காரணம், நான் போய் நீ கேட்க முடியாது. அதனால ஜோசியக்காரன் ஈஸியா சொல்லின்னுக்கிறான். நீ யோசனை பண்ணு, நான் சம்பாதிக்கிறேன், நான் வாழறேன், நான் உழைக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்குது, நான் ஏன் ஜோசியர்கிட்ட போகணும்? அப்ப நான் இதெல்லாம் மீறி நான் ஜோசியர்கிட்ட போறேன்னா என் ஆசை இதை விட நல்லா இருக்கணும்ன்ற ஆசையில நான் போறேன். அந்த ஆசையை அவன் பயன்படுத்திக்கிறான், அவ்வளவுதான் வித்தியாசம். அது ஒரு தொழில். ஜோசியனுக்கு தெரியுமா நீ வழிபட்டியா வழிபடலையான்னு? டெய்லி வழிபட்டுங்கிறேன்னு சொல்லிப்பாரு அவங்ககிட்ட. அவன் வீட்டுல வந்து பார்த்துட்டு போறேன், எல்லாரும் வீட்லயா நீ வழிபடுறியா வழிபடலையான்ட்டு. அவனுடைய கொள்கை அதை சொன்னாதான் அவனுக்கு திருப்தி பெறும். அதனால அவன் சொல்றான், நீ எதை செய், நீ எதுக்கு அவங்கிட்ட போற ஜோசியக்காரங்கிட்ட? உன் விதி என்னவோ நிர்ணயம் அதுபடிதான் நீ வாழ போற. மதிய வச்சுக்கின்னு வாழ்க்கையை நடத்து. அதை விட்டு போட்டு அவன் சொல்லுவானா இவன் ஜோசியக்காரன் உன்னை நல்லா வாழ வச்சிட முடியுமா? பிச்சை எடுக்கணும்லாம் ஜோசியக்காரன் பணக்காரன் ஆக்கிடுவானா? செத்து போனவனா ஜோசியக்காரன் உயிராக்கிடுவானா? எவனுக்கு எது நடக்கணுமோ அது நடந்தே தரும். அது ஜோசியக்காரனுக்கும் அது எதுவும் விதி. அதனால ஜோசியக்காரன் சொல்லி எல்லாம் எதுவும் நடக்க போறது இல்லை, யார் சொல்லியும் எதுவும் நடக்காது. உனக்கு எது முடிவோ அதான் நடைமுறை. அப்போ ஜோசியன்றது இல்லைன்ற மாதிரி அது இல்ல போனா போட்டுங்க, இருந்தா இருக்கட்டுங்க. உங்களுக்கு எதுக்கு அது மேல நம்பிக்கை? உங்க மேல நம்பிக்கை இல்லை தானே அது மேல போறீங்க நீங்க. அப்போ உங்க மேல நம்பிக்கை இல்லை. ஜோசியக்காரன் சொன்னா சரியா இருக்கும், ஜோசியக்காரன் செய்தா சரியா இருக்குன்னா அப்ப நீங்க செய்யறது சரியில்லைன்னா உங்களுக்கு அவநம்பிக்கை வந்துடுச்சு, அதானே அர்த்தம். நான் எதுக்கு ஜோசியக்காரன் போனோம்? அவன் ஒரு தோல் செய்துங்க, நான் செய்தும் போட்டோம், போறவும் போட்டோம். என்னுடைய பயத்துக்காக அடுத்தவங்ககிட்ட போயின்னுக்குறோம். எனக்கு பயம் இல்லை, என் மேல எனக்கு நம்பிக்கை இருந்தா நான் அடுத்தவன் தேவையில்லை. எனக்கு என் உழைப்பு மேல எனக்கு நம்பிக்குது, என் வாழ்க்கை மேல எனக்கு நம்பிக்குது, என் மேல நம்பிக்குது. அதானே வாழ்க்கை பயணம்.